மீனாட்சி, உன்னுடைய கண்ணனுடைய ஸ்வரூபத்தை, ஆச்சரியத்தை, பிரமிப்ப சௌந்தர்யலஹரி ஸ்லோகத்தில் பகவத்பாதாள் ஆதிசங்கரர் 48 to 57 ஸ்லோகங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கார். அதில் சொன்னதனுடைய இன்னும் தொடர்ச்சி, நீ கண் திறப்பதால் உலகம் தோன்றுவதாகவும் கண்களை மூடுவதால் உலகம் அழிந்து விடுவதாகவும் ஞானிகள் சொல்கிறாங்க. உலக நலனை நினைச்சுதான் கருணையோடு கண்களை மூடாமல் என்னை ரட்சிக்கிறியா நீ மீனாட்சி? கண்களை மூடாமல் ரட்சிக்கிறியே, நன்றிம்மா. சொல்ல போனா கண் சிமிட்டும் க்ஷண நேரம் கூட கண்களை மூடிடக்கூடாதுன்னு நீ எப்பவுமே விழித்த நிலையிலேயே இருக்கியா மீனாட்சி? பாவம் நீ. சந்திரன் எப்படி பாரபட்சம் இல்லாமல் காடு, அரண்மனை, சாக்கடை, கங்கை நதி, மலையின் குன்று, தேங்கி இருக்கும் குட்டை அப்படின்னு எல்லா இடத்துலையும் தன்னுடைய குளிர் கிரணங்களை வீசறானோ, அதே மாதிரி அறிவிலியான, குப்பையான, அழுக்கான, பாவங்களை சுமக்கும் பிறவியான என் மீதும் உன் கண்களின் கடைப்பார்வையில் ஒளி துளியை, அமிர்தத்தை தெளிப்பது போல என் மீதும் தெளிக்கக்கூடாதம்மா மீனம்மா. என்னுடைய மீனம்மா இல்லையா நீ? அதில் உனக்கு குறைவு என்ன வந்துடும்? என் மேலே உனக்கு அந்த சின்ன ஒரு துளி கடைக்கண் பார்வை என் மேலே வீசிட்டா உனக்கு குறைஞ்சா போயிடும். என் மேலே அந்த ஒரு துளி நீ தெளிக்கிறதுனால உன்கிட்ட இருக்கிற கருணையில் குறைஞ்சு போயிடுமா? இல்லையே. சூரியனுடைய கிரணங்கள், சந்திரனுடைய கிரணங்கள் எவ்வளவு எடுத்தாலும் அதனுடைய கிரணங்கள்லையும் வெளிச்சத்துலேயும் பிரகாசத்துலேயும் ஒளி குறையிறது இல்லையே. அது மாதிரி தானே இருக்கு உன்னுடைய பார்வையினுடைய மகத்துவம். என் மேலே இத்தினூண்டு துளியை நீ தெளிச்சா அதில் என்ன குறைவு வந்துடுமா மீனம்மா? கொஞ்சம் தெளிக்கக்கூடாதா என் மேலே? அது மாதிரி உன்னுடைய கருணையையும் என் மீது கொஞ்சமாக விழறதுனால உங்ககிட்ட குறைவோ தட்டுப்பாடோ ஏற்படாதே. ஆனால் மீனாட்சி, இதெல்லாம் கேட்கறதுக்கு கூட சின்னதாக இப்போ தான் புத்தி வந்திருக்கு. இந்த புத்தி கூட எனக்கு இத்தனை வருஷமாக வரலையே. வீணா போனேனே, உன்னை நினைக்காம, உன்னை பிரமிக்காம, உன்னை ஆச்சரியப்படாம வீணா போனேனே. மன்னிச்சிடு மீனாம்மா. இது ஆனால் இப்போ வந்திருக்கு சின்னதாக இந்த புத்தி. இதை கூட நீ தான் போனா போட்டுன்னு எனக்கு கொடுத்துருக்க. உன் கிருப்பை இல்லைன்னா இந்த சின்ன புத்தி கூட இப்போ எனக்கு வந்திருக்குமா? நான் கேட்காமலே ஆனால் நீ கொடுத்துருக்கேன். அதுக்கே உனக்கு நான் நிறைய நன்றி சொல்லணும். கண்ணழகி மீனாட்சி, கண்ணகியும் நீ தான் சொல்கிறேன்.